ஏய் யாரா நீங்க? வீட்ல ஏதோ நுழையிற மாதிரி நுழைஞ்சு பொருளெல்லாம் உடைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏய், உடைக்கிறது மட்டும் இல்லடா, உங்களை மொத்தமா காலி பண்ணதான் வந்திருக்கோம். ஏய் ஏய் யாரா நீங்க? என்ன பண்றீங்க? ஐயோ, என்ன பண்றீங்க? மூர்த்தி, ஏன் இப்படி பண்றீங்க? தம்பி, தம்பி, அவளை அடிக்காத. ஐயோ, ஐயோ, வேண்டாம். கயல் மாதிரி ஒரு கேவலமான பொண்ணு பார்த்துட்டு சவுண்ட் விடுறீங்களா? சவுண்ட் நான் யாருன்னு தெரியணுமா? பாக்குறியா? பாக்குறியா? ஏய், நாங்க மக்கள் நல அமைப்பை சேர்ந்த ஆளுங்க. உங்களை மாதிரி கேவலமான குடும்பம் இந்த ஏரியால மட்டும் இல்ல, இந்த ஊர்லயே இருக்க கூடாது. சரியான அசிங்கம் முடிச்ச குடும்பம். ஒரு தப்பான பொண்ண குடும்பத்துல வச்சுக்கிட்டு நல்லவங்க மாதிரி வாழ்றீங்களே, நீங்க எல்லாம் இந்த ஊர்லயே இருக்க கூடாது. ஏய், உன் பொண்ணு இன்னும் எத்தனை பேரை கொல்லுவாளோ, இன்னும் எவ்வளவு பேர் கூட தொடர்பு இருந்து இந்த ஏரியாவோட மானத்தை வாங்குவாளோன்னு தெரியாது. அவ்வளவுதான். யாராவது வாய தரீங்க, சாவடிச்சிருவோம் உங்களை. அவ்வளவுதான் உங்களுக்கு. வெளியில வந்தா உங்களை வாய முடுங்க, வாய முடுங்க, வாய திறந்தீங்க அவ்வளவுதான் உங்களை கொண்டு நொறுக்குங்கடா. வாய முடுங்க, வாய முடுங்க. ஏய் அண்ணா, அங்க பாருடா, அவ வீடியோ எடுத்துட்டு இருக்கா. ஏய், ப்ரூஃப் ரெடி பண்றியா நீ? ஏய் அண்ணா, அந்த போனை வாங்கி உடைச்சு போடுறா. போடா. ஏய் நில்லு. ஏய் விடு. விடு. விடு சொல்றல. ஏய் விடு. விடு சுமன். ஏய் ஏய் விடு. விடு. ஏய் எல்லாத்தையும் ஓடுறா. உன் பொண்ணு எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிப்பான்னு எனக்கு தெரியாதே. எத்தனை பேர் வாழ்க்கையில விளையாடினாலும், எத்தனை குடும்பத்தை கெடுத்து நாசம் பண்ணாலும் பொண்ணு அவலாம். அவளையா தப்பா பேசுற? நீ அவளை தப்பா பேசுனா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? தொடப்ப கட்டையாலே அடிச்சு 4 பேரையும் பிச்சிருவேன். பிச்சு கோபம் வருது. ஓங்கி ஒரு அடி அடிச்சேன்னு வச்சுக்க, அப்படியே போய் சேர்ந்துருவேன். போலீஸுக்கு போன் பண்ணுவியா? எங்க பண்ண என்னமோ நீங்களா நல்லது பண்ண மாதிரி போன் பண்ணுவேன்ற. உன் குடும்பத்தை பத்தி சோசியல் நெட்வொர்க்ல சந்தி சிரிக்குது. ஷாலினி, நீ போன் பண்ணுமா? போலீஸ்க்கு போன் பண்ணு, அவங்க இங்க வந்து பார்க்கட்டும். என்ன மீறி நீ போலீஸ்க்கு போன் பண்ணுவியா? பார், ஒழுங்கு மரியாதையா வீட காலி பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடிரணும். இங்க நிறைய நல்ல குடும்பம் இருக்கு, நல்ல பொம்பளைங்க வாழ்ற இடம் இது. இங்க நீங்க உட்கார்ந்துட்டு தப்பான வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோ, அத பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். ஏய், ஹவுஸ் ஓனர் வந்து காலி பண்ண சொன்னாலும் பண்ணல, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அசிங்கப்படுத்தி காரி துப்புனாங்களே,
அதை தொடச்சு போட்டு சொர்ணையே இல்லாம இருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? ப்பு. ஏய், எல்லாத்தையும் அடிச்சு உடையா ஓடுறா எல்லாத்தையும். ஏய், ஒரு பொருளை விடாதடா. ஏய், வாங்க பின்னாடி. ஏய், வெளிய விடாதடா. அடிச்சு ஓடுறா எல்லாத்தையும். அக்கா, யார் நீங்க எல்லாம் உள்ள போட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல வெளியே போங்க. வாமா வா, உன்னதான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மனசாட்சியே இல்லாம ஒரு தப்பான வேலை பார்த்துட்டு நீ பாட்டுன்னு ரோடா ஜாலியா சுத்திட்டு இருக்க. ஏய் சொன்னா கேளுங்கடா, கதவு திறந்து விடுங்கடா. மரியாதையா குடும்பத்தோட காலி பண்ணி எங்கேயாவது போயிடு. இல்லனா மொத்தமா எல்லாரையும் காலி பண்ணிட்டு கண்காணாத இடத்துக்கு எங்கனா அனுப்பிச்சிருவேன் நானு. ஏய், நாங்க எதுக்கு ஊரை விட்டு போனோம்? நாங்க எந்த தப்பும் பண்ணல. அப்படின்னு நீ சொன்னா நாங்க நம்பிடணுமா? அக்கம் பக்கத்துல டீசென்டான ஃபேமிலி இருக்கும்போது உன்ன மாதிரி ஆள்லாம் இனிமே இங்க இருக்கவே கூடாது. ஏய் இங்க பாரு. உன் மனசுல என்ன பெரிய ரவுடி நினைப்பா? குடும்பம் நடத்துற இடத்துல வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க. எடுத்த பொருளை எடுத்த இடத்துலயே வச்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு ஒழுங்கா கிளம்பி போங்க. ஏய் இல்லனா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீ பண்றது எதுவுமே சரியில்லை. மரியாதையா வெளியே போங்க எல்லாரும். ஏய் உங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா நீ என்ன வெளியே போக சொல்ற? அடிச்சு மண்டையில ஓடிடுவேன். ஏய், என்ன ஏன் பொண்ணையும் அடிக்க கை ஓங்குறியா? உன் கை விளங்காம போயிடும். தோடா அம்மா சாபம் கொடுக்குது. குரல் விட்டா மாவள உன்னை சங்க அறுத்துரும் அப்படியே. ஏய், எங்க அம்மாவை மரியாதை இல்லாம பேசுன. ஏய் சே, உனக்கே மரியாதை இல்ல, உங்க அம்மாவுக்கு வேற மரியாதை கேக்குற, அதுக்கு வேற மரியாதை கொடுக்கணுமா? பாருங்க, இந்த மாதிரி வீட்டுக்குள்ள புகுந்து கலாட்டா பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. மரியாதையா எல்லாரும் வெளியே போங்க. ஏய் வெளியே போடா. ஏய், இவனுக்கு போக மாட்டானுங்க. இரு, நான் போலீஸ்க்கு கால் ஏய், பண்றேன். பண்ணு சீக்கிரம் பண்ணு. போலீஸ்க்கு ஃபோன் பண்ண அவ்வளவுதான் நீ. ஏய் நான் ஆனா போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன்றீங்க. நீங்க என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டாங்கறா? ஏய் நான் ஆனா போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன்றீங்க. நீங்க என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டாங்கறா? நீங்க பண்ற இந்த அராஜகத்தெல்லாம் கடவுள் பார்த்துட்டு தான் இருப்பான். உங்களெல்லாம் மன்னிக்கவே மாட்டான். என்னமோ யோகிய மாதிரி பேசிட்டு இருக்க. கள்ள காதலுக்காக உன் புருஷனையே கொண்டு வதன நீ. ஏய், நீ போய் நியாயம் புண்ணியம் எல்லாம் பேசிட்டு இருக்க. ஏய், நீ பாத்தியாடா? அவ கள்ளக்காதலனோட இருந்தது நீ பாத்தியா? சொல்லு. எதுக்கு வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல யார் நீங்களா? நாங்க மக்கள் நல அமைப்புல இருந்து வந்திருக்கோம். இல்லையே, உங்களெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. அதுக்குன்னு நாங்க அமைப்புல இருந்து வரணும் போட மாட்டோம். வர முடியும். ஏய். இங்க பாரு, நல்ல நல்ல குடும்பம்லாம் இருக்கிற தெரு இது. நீங்க இங்க இருக்க கூடாது. நீங்க உடனே இந்த ஊரை விட்டு காலி பண்ணணும். இல்லனா நாங்க சும்மாவே இருக்க மாட்டோம். ஏய், இவங்க இங்க இருக்கணும் இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார் முதல்ல? முதல்ல மேனஸ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? வீட்டுக்குள்ள புகுந்து லேடிஸ் கிட்ட ரவுடி தனம் பண்ணிக்கிட்டு இருக்க. முதல்ல வெளிய போ. ஏய் என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் அடிச்சு உடைங்கடா. போங்கடா. ஏய் ஒரு பொருளை விடாதீங்க. எல்லாத்தையும் அடிச்சு உடைங்கடா. ஏய் போடா. அடிச்சு ஓடுறா. ஏய் வாயை மூடுங்க. ஏதாவது பேசுங்க அவ்வளவுதான். போ. ஏய், முறிஞ்சது விடுடா. ஏய் விடு. ஏய் சொல்ல கேளு விடு. ஏய் விடு. வா அந்த பக்கம். டேய் பாவிங்களா. ஏய் ச்சே வாயை மூடு. சும்மா வாழ்னு கத்தி நிக்கிற. தபாரு மரியாதையா இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிருங்க. இல்லனா நடக்கிறதே வேற. ஏய் வாடா. சரணா, வாடா சீக்கிரம் வாடா. வாடா. மேடம் நீங்க சொன்னது 50% தான். நானும் பசங்களை இறங்கி 100% முடிச்சிட்டோம். அந்த வீட்டையே ரணகலம் பண்ணி 2 ஆகிட்டோம் மேடம். நீங்க சொன்ன மாதிரி அந்த கையில கரெக்டா வந்து நின்னா மேடம். அவ கூட ஒல்லியா வெடன்னு சக்தின்னு ஒரு பொண்ணு வந்தா. அவங்க 2 பேரும் ஓவரா துள்ளினாங்க. நான் ஒன்னும் பண்ணல. கையில புடிச்சு ஒரே தள்ளுதான் தள்ளினேன். அவ கீழே விழுந்து கையில அடிபட்டுச்சு மேடம். அதுக்கப்புறம் வார்னிங் கொடுத்துட்டு கிளம்பி வந்துட்டேன் மேடம். சூப்பர் மேடம் இது மட்டும் இல்லாம வேற என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. அது ஒண்ணு நான் பண்ணி தரேன் மேடம். சரியா? ஓகே மேடம், நீங்க ஹாப்பினா நான் ரொம்ப ஹாப்பி மேடம். உன் அமௌண்ட்டை நான் ஆன்லைன்ல அனுப்பி வைக்கிறேன். ஓகே மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் வைக்கிறேன் மேடம். சரி ஓகே மேடம். ஒரு நிமிஷம் குகா,
சொல்லுங்க மேடம். என் ரொம்ப சீக்கிரட்டாவே இருக்கணும். அதெல்லாம் யாருக்கும் தெரியாது மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். சரி. ஓகே மேடம், ஓகே மேடம்.